அல்லேலூயா. ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீயும் ஓடுவாய்? மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீயும் ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறியாயோ? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாகவே மரிக்கின்றாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாகவே மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்து என்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, இந்த நேரலையிலே பார்க்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. தொடர்ந்து நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிப்போம்.
தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். இதுல ஞானத்தின் வருடம் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் ஞானத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சமயம் நமக்கு இடம் கொடுக்கும் என்றால் அறிவையும் இன்பத்தையும் குறித்து நம்ம பார்க்கலாம், அது எப்படி இருக்கும் என்று சொல்லி. அப்படி என்றால் இதனுடைய அடிப்படையில் வரும்போது எபேசியர் 1:8 மையமாய் வைத்து பார்க்கிறோம். அதை வாசிங்க. எபேசியர் 1:8. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அல்லேலூயா. அந்த ஞானத்தை எதனால பெருக பண்றாரா? கிருபையினால பெருக பண்ணுகிறார். கிருபை என்றால் என்னன்னு ஏற்கனவே பல முறை பார்த்து இருக்கிறோம். கிருபை என்றால் என்ன? பிரதிபலனை எதிர்பாராதபடி செய்யக்கூடிய ஒரு உதவிக்கு பெயர்தான் கிருபை என்பது, இல்லையா? ஆமா, நம்ம சடங்குக்கு போறோம், வீடு பால் காய்ச்சறதுக்கு போறோம், கல்யாண வீட்டுக்கு போறோம், பிறந்த நாளுக்கு போறோம், இறந்த நாளுக்கு போறோம். இங்க எல்லாம் கொடுத்துட்டு வரோம்னா அதெல்லாம் திரும்ப வராதுன்னு நினைச்சு கொடுக்கறது இல்லை. என்ன நினைச்சு கொடுக்கிறோம்? வரும்னு இல்ல, வரணும்னு. வரும்னு நினைச்சு கொடுக்கறது இல்லை, அது வரணும்னு நினைச்சுக்க செய்யறோம். அப்படி கொடுக்காம இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? வீட்டுல போய் சண்டை போட்டே வாங்கிட்டு வருவாங்க. உனக்கு நான் இவ்வளவு செஞ்சேனே, நீ செய்யல, ஏன் செய்யல கூட. என்ன மாதிரி ஆளுனா கடன் வச்சுட்டு வந்துருவாங்க. சரி, நான் எழுதிக்க என் கணக்குல, நாளைக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி கடன் சொல்லிட்டு வந்துருவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1/4 பவுன் 1/2 பவுன் செஞ்சவங்கலாம் இன்னைக்கு பாக்கியவான்கள். 1 பவுன் வரைக்கும் எனக்கு செஞ்சிருப்பாங்க. மிஞ்சி போனா என்ன 15 ரூபா 20 ரூபா இருந்திருக்கும். இன்னைக்கு 55 ரூபா போகுது, 55,000 ரூபா போகுது. இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல அது 1 லட்சத்தை தொடர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இவங்க பணம் கொடுக்குறான்னா ஏத்துக்கிற மாட்டாங்க. நான் கொடுத்த 1 பவுன் கொடுப்பாங்க, நான் கொடுத்த 1/2 பவுனை கொடுப்பாங்க. இதெல்லாம் சண்டை தான் நடக்கும். ஆனா தேவன் அப்படி அல்ல. அவர் பிரதிபலனை எதிர்பாராதபடி நமக்கு செய்யக்கூடிய உதவிக்கு பெயர் தான் கிருபை. அப்படின்னா ஏன் காணிக்க வாங்குற, ஏன் தசமா வாங்குற? இது கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்ம தேவையாயிருக்கிறது, அதை வாங்குறோம். அதை வாங்கிதான் நாம் அவரை வாழ வைக்க வேண்டும் என்பது அல்ல. உலகத்தில் அவருடைய வேலைகளை செய்வதற்கு நமக்கு தேவையாய் இருக்கிறது, ஆகையினால் இதை செய்கிறோம். அவரும் அதை அங்கீகரிக்கிறார். ஏத்துல காணிக்கப்பட்டி அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருந்தார்னு வாசிக்கிறோம். கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நிறைய இடங்களில் அதை வாசிக்கிறோம். மற்ற காரியங்களுக்காய் ஊழியர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் பணம் பிரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நான் அதற்குள்ள இப்ப கடந்து போகல. அதனால அந்த கிருபை பெருகுகிறது. பெருகிறதுன்னு அர்த்தம் என்ன? அதிகமாகிறது. ஆமா, நேற்று நியூஸ் பார்த்து உங்களுக்கு தெரியும். மதுரையிலெல்லாம் வைகை டாம், வைகை அந்த ஆறு 2 பக்கம் கரை புரண்டு ஓடிச்சான் தண்ணி. நேற்று மழை, அங்க இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கும் ஒரு மழை வரும், கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. 2 நாள் கொஞ்சம் மேகமூட்டமா இருந்தது. நமக்கு ஒரு மழையை கர்த்தர், அழிவற்ற ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அதனால அவர் ஒரு திரள், அதாவது அதிகமாய் கொடுக்கக்கூடியவர். கடைசியா நம்ம பார்த்து முடித்தது கலாத்தியர் 1:6 பார்த்தோம். கலாத்தியர் 1:6 அது திரும்ப வாசிங்க. கலாத்தியர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு
திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லேலூயா. கிருபையினால் அழைத்தவர். நான் சொல்லி இருக்கிறேன், என்னை குறித்து நான் ஏற்கனவே ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய தகப்பனார் என்னுடைய மூத்த சகோதரிக்கு ஒரு பிரச்சனை இருந்ததினால் அங்கு இருந்தவர்கள் சொன்னது நிமித்தம் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிஎஸ்ஐக்குள்ளாய் கடந்து போனவர். அன்றைக்கி நாங்கள் இருந்த பகுதியில் அந்த பெந்தோகோஸ்தே எல்லாம் கிடையாது, ஆர்சி இருக்கும், சிஎஸ்ஐ இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிபிஎம் மட்டும் இருந்தது. இப்போ பல சபைகள் அங்கே உண்டு, வீட்டுக்கு சபைகள் இன்னைக்கு இருக்குது நிறையா, அது வேறு. அப்படிப்பட்ட நாங்கள் பிறக்கும்போது அந்த சிஎஸ்ஐ குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான். அந்த சிஎஸ்ஐ ஒழுங்கின்படி சில கட்டுப்பாடுகளோடு வளர்ந்தவர்கள். சாப்பிடும் போது ஜெபம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது, சாப்பிட உட்கார்ந்தோம்னா முட்டு வரைக்கும் கை முட்டு வரைக்கும் கழுவிட்டு உட்காரணும். இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடுகள். அதோடு விடுதியிலே தங்கி படித்தவன் தான். ஏறத்தாழ ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக விடுதியில் ஹாஸ்டல்களில் இருந்து படித்தவன். அப்படி இருந்தாலும் சிஎஸ்ஐ குடும்பமாக இருந்தாலும் அநேக தவறான பழக்கங்கள் என்னை ஒட்டி கொண்டது. தவறான பழக்கங்கள் என்னை ஒட்டி கொண்டது. அங்கேயும் ஒழுங்குப்படி காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், ஜெபம் பண்ணணும். சாப்பிடும்போது எல்லாம் எந்திரிச்சுன்னு கைகூப்பி ஜெபம் பண்ணணும். ஸ்கூலுக்கு போனால் டெய்லி ப்ரேயர் இருக்கும். எல்லாம் சிஎஸ்ஐ ஸ்கூல், சிஎஸ்ஐ. அதுக்கப்புறம் வரும்போது தான் அரசாங்கத்துடைய அந்த விடுதியிலையும் அரசாங்க பள்ளியிலையும் படித்தேன். அதனால் அந்த ப்ரேயர்களுக்குள்ளாவே இருந்து கொண்டோம். ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆலயத்துக்கு போகிறது எல்லாம் உண்டு. ஆனாலும் அந்த தவறான பழக்கங்கள் என்னோடு கூட இருந்து கொண்டிருந்தது. அப்ப கர்த்தர் என்னை அழைத்தார், என்னை வேறு பிரித்தார். என்னை அழைத்து என்னை வேறு பிரித்தார். அதான் இங்க சொல்லும்போது கிறிஸ்து அந்த கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவர். அவர் கிறிஸ்துவின் கிருபை, அவருடைய கிருபையை கொண்டு என்னை தயவாய் அழைத்தார், என்னை வேறு பிரித்தார், ஊழியத்திற்கென்று கொண்டு வந்தார். இந்த ஊழியத்திலே பல பாடுகள் பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ கர்த்தர் ஊழியத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த முழு நேர ஊழியத்திற்கு வந்து ஏறத்தாழ 44 வருடங்களை நின்று ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அது பெரிய ஒரு காரியம், பெரிய ஒரு காரியம். கர்த்தருடைய அந்த அழைப்பு இல்லைன்னா, கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா இவ்வளவு நாட்கள் நின்றிருக்க வாய்ப்புகள் இல்லை. கர்த்தர் அழைத்தவர் உண்மையில். அதுக்கு முன்னால் ஒரு சில வருடங்கள், ஒரு 2-3 வருடங்கள் ஒரு சுவிசேஷர்கள் பின்னாடி அலைந்து கொண்டு உதவி ஊழியராயிருந்தேன். அது வேறு. முழு நேர ஊழியத்திற்கென்று வந்து ஏறத்தாழ 44 வருடங்கள் ஆகிவிட்டது. கர்த்தர் நல்லவர், என்னை இதுவரைக்கும் தாங்கி கொண்டு வருகிறார். அவருடைய கிருபை இதுவரைக்கும் தூக்கி சுமந்து கொண்டு வருகிறது. உங்களுடைய ஜபங்கள் எங்களை தாங்கி கொண்டு வருகிறது. ஆகினாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி என்றால் கிருபையினால் நம்மை அழைத்திருக்கிறார் ஒவ்வொருவரையும். ஏதோ நம்ம திடீர்னு வந்துடல, உட்காரல. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அழைத்தார். ரோமர் 8:30 வாசிக்கலாம். இதனுடைய தொடர்பு ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொருவரையும் முதலாவது என்ன செய்தார்? முன்குறித்தார். முன்குறித்ததுக்கு அப்புறம்தான் அழைக்கிறாரு. இது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு காரியத்தை சொல்லணும்னு சொன்னா, இந்த காய்கறி கடைக்கு போறீங்க, கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்குறீங்க. எப்படி வாங்குறீங்க? முதல்ல பார்த்து வாங்குறோமா? மற்றவங்களாம் கண்ணு மூடிட்டா வாங்குறாங்க. இங்க இருந்தே யோசிச்சுட்டு போறோம். வேற இந்த சகோதரிமாரு வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்குற பட்டம் என்ன தெரியுமா? அவருக்கு ஒன்றும் வாங்க தெரியாதுங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் சரி, அது ஒன்றும் தெரியாதுங்க. அவன் எனக்கு கூட காய்கறியே வாங்க தெரியாதான்.
ஒன்றும் தெரியாது. ஒரு ஊழியக்காரர் அந்த கொரோனா பீரியடில் வாங்கிட்டு வந்தார் காய்கறி கொஞ்சம். அவர் பாருங்க எப்படி வாங்கிட்டு வந்தார். நீங்களும் வாங்குறீங்களே, ஒன்று வாங்க தெரியுதா? என்ன பண்ணுறது? இது ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பட்டம். அது எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, சில வேளை காய்கறி கடைக்காரங்களே வீட்டுக்கு போனாலும் அதுதான் வரும். நீ நல்லா காய்கறி விற்கிற, எல்லாருக்கும் வீட்டுக்கு கொண்டு வர நல்லா கொண்டு வர தெரியுதா அப்படின்னு தான் வீட்டில் சொல்லுவாங்க. சரி, எதனாலும் அதை காது கொடுத்து கேட்டுக்கிறோம், ஒன்றும் இல்லை. அப்போ இந்த காய்கறி எடுக்கும்போது நீங்கள் கத்திரிக்காய் எடுத்து மொத்தமாக வாரி எடுத்து போட்டு நீங்கள் வாங்கிட்டு வர்றது கிடையாது. தக்காளிகளை மொத்தமாக வாரி எடுத்து போட்டு வாங்கிட்டு வர்றது கிடையாது. அது என்ன செய்றீங்க? ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து ஒரு தடவை எடுத்தா பரவாயில்ல, ஒன்று எடுத்துங்க போடுவாங்க, ரெண்டை போடுவாங்க, ரெண்டாவது எடுத்ததை திரும்பி அங்கே போட்டு இன்னொன்று எடுத்ததில் போடுவாங்க. இப்படி எத்தனை தடவை அவங்க மாற்றுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, கடைக்காரனுக்கும் தெரியாது. சில நேரம் இல்லையமா எடுத்தாடலாம், போமா சும்மா அப்படியே இருக்கிறதெல்லாம் ஜூஸ் ஆக்கிடுவோம், போமா உனக்கு காய் இல்லாமா. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நாங்களே அப்படித்தான் செஞ்சுருக்கோம். பிறகு பார்த்துருக்கீங்களா எங்கிட்ட கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது? அப்போ முதலாவதாக தக்காளி வாங்கி உடச்சி அவங்களே பார்க்குற இடத்த உடச்சி போட்டுருவாங்களாம். தக்காளி எடுத்து அமுக்கி உடச்சி போட்டுருவாங்களாம். ஏன் உடச்சி போடுவாங்களாம் தெரியுமா? உடச்ச தக்காளி எல்லாம் குறைஞ்ச ரேட்டு கொடுப்பாங்க. நல்ல டெக்னிக்கல். எல்லாம் உடஞ்ச தக்காளி எல்லாம் குறைஞ்ச விலைக்கு தருவாங்கன்னு அப்படி செய்வாங்க. அதுதான் கடைக்காரங்க பொதுவாக கில்லாடி உள்ள வச்சுட்டு இடம் போடுவாங்க. நம்ம எடுத்து கொடுக்கறதுல 2 நல்லதை எடுத்துட்டு 2 கெட்டதை உள்ள வச்சு அவங்க பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க கையில். வீட்டுக்கு வந்த பிறகு தெரியும், இதை நான் எடுக்கவே இல்லையே, இது எப்படி வந்துச்சு? நீ எல்லாத்தையும் அமுக்கி அமுக்கி அதில் பார்க்குற இல்லை, அது கெட்டு போகுங்கிறதுனால உள்ள வச்சதுல 2 கெட்டு போனதுக்கு அதில் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அதை எடுத்துட்டு போய் நீ கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? ஆமா, ஏன்னா விடாக்கண்டம் கொடாக்கண்டம் தான். விடாக்கண்டம் ஒருத்தன், கொடாக்கண்டம் ஒருத்தன். நீ இப்படி யோசித்தனா அவங்க அப்படி யோசிப்பாங்க இல்லையா? இது உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள். இது உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள். அப்போ அந்த காய்கறிகளை முதல்ல நீ பொறுக்கி ஒரு தட்டில் வைக்கிற, அதுக்கப்புறம் தான் அதை திராசுக்கு அந்த எடை மிஷினுக்கு கொண்டு போற. இதை நீங்க ஈஸியா புரிந்து கொள்ளணுங்கிறதுனால நான் சொல்ல வந்தேன். அப்ப முதலாவது நீ என்ன தேவையோ அதை தெரிந்தெடுக்கிற. அதை தெரிந்தெடுத்துதான் நீ அந்த தராசு கொண்டு போற. தராசுல கொண்டு போறதான் உனக்கு சொந்தமாகும். அதுதான் அழைப்பு. அப்ப தேவன் முதலாவது நம்ம என்ன செய்கிறார்? தெரிந்தெடுக்கிறார். நாம் எங்க இருக்கிறோங்கிறது இல்லை, எப்படி இருக்கிறோங்கிறது இல்லை. அவருடைய பார்வையில் நம்ம எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் நம்மை தெரிந்தெடுக்க போதுமானவர். அப்படித்தான் என்னை தெரிந்தெடுத்தார், அப்படித்தான் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்துட்டு சில வருஷங்களுக்கு பின்பு நான் இருந்த இடத்துக்கு போயிருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து ஒரு காரியத்தை சொன்னான். நான் சொன்னேன், அதெல்லாம் இப்போ செய்யறதில்ல, அதெல்லாம் விட்டுட்டேன். என்ன வேலை செய்கிறேன்னா, நான் இப்போ பாஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னு. உனக்கு அதுவும் சம்மந்தம் இல்லாத வேலையாச்சு, நீ எப்படி அதில் இருக்கிறான்னு கேட்டான். உனக்கு அது சம்மந்தம் இல்லாத வேலையாச்சே, நீ எப்படி அதில் இருக்கிற? இந்த பையன் அதுக்கப்புறம் கேட்டான், நீ எப்போ இப்படி நல்லவனா மாறின? எப்படி கெட்டவன், இப்போ எப்படி கெட்டவனா மாறின? அந்த பழக்கங்களை செய்கிற வரைக்கும் நல்லவன் அவனோட சேர்ந்து, அதை விட்டு வெளியே வந்ததுனால என்ன ஆயிட்டனா? கெட்டவனா மாறிட்டேனா? அப்போ கர்த்தர் நம்மை முன்குறித்தவர், அழைத்திருக்கிறார். அதான் நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம். அழைப்பு தொடர்ந்து வாசிப்போம். எவர்களை அழைத்தாரோ, அல்லேலூயா, அழைத்தவர்களை என்ன செய்கிறாரா? நீதிமான்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். நீதிமான்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். மறந்துடக்கூட. அப்போ முதலாவது அவர் என்ன செய்கிறார்?
முன்குறித்தார். நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்தார். ஏதோ திடீரென்று நம்ம வரல, திடீரென்று நாம் உள்ள வந்து நுழைஞ்சிக்கல. கர்த்தர் நம்ம முன்குறித்தார். ஓடுற வரைக்கும் ஓட விடுறாரு, ஓடுற வரைக்கும் ஓட விடுறாரு. எப்போ வருவேன்னு எதிர்பார்க்கிறாரு. வரலன்னு சொன்னா ஒரு தூண்டிய போடுறாரு, கம்பக்கத்திலே இழுக்கிறார். நான் அடிக்கடி சொல்றது போல, வலை போடும்போது மாட்டிக்கொண்டோன்னு சொன்னா கஷ்டமே இல்லை, அப்படியே வந்துடலாம். ஏன்னா வலை போடும்போது மொத்தமா மீன்கள் வரும். அந்த மீன்கள்ல வந்து நிறைய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் தூண்டி போடுவார்கள் என்றால் சில குறிப்பிட்ட மீன்களை எதிர்பார்த்து தூண்டி போடுவாங்க. அதுக்கு தூண்டிகள் இருக்குது. அந்த தூண்டில் வைத்து போடுவாங்கன்னு சொன்னா அந்த மீன் மாட்டிக்கொள்ளும் போது என்ன ஆகும் தெரியுமா? அது வயிற்றுக்குள்ள கிழிக்குமா, வாயில கிழிக்குமா, உதட்ட கிழிக்குமா, கண்ணை கிழிக்குமான்னு தெரியாது. அந்த காயத்தோடு தான் உள்ள வர வேண்டியது இருக்கும். அப்போ கர்த்தர் நமக்கு எது போடும் போதே மாட்டிக்கொள்ளணும், வலை போடும் போதே மாட்டிக்கிறணும். அதில் போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளை குறி வச்சு தூண்டி போடுவார். நம்மளை குறி வைத்து தூண்டி போடுவார். என்ன அப்படிதான் தூண்டி போட்டாரு. வலையில நான் மாட்டல, தூண்டில தான் மாட்டினேன். நான் ஏற்கனவே சொன்னது போல, நான் ஒரு CSI குடும்பத்தில் பக்தி வைராக்கியத்தில் வளர்ந்த ஒருவன். ஆனால் கர்த்தர் என்னை பிடித்த விதம், என்னுடைய முட்டுக்கு கீழாக 2 கால்லையும் பயங்கரமான ஒரு புண் இருந்தது. அதை கரப்பான்னு சொல்லுவாங்க, வண்டுகடின்னு சொல்லுவாங்க, புழுக்கடின்னு சொல்லுவாங்க, பல விதங்கள் அதை சொல்லுவாங்க. இப்படி நின்று கொண்டு இருப்பேன் என்று சொன்னால் அதிலிருந்து கெட்ட நீர்கள் ஒழுக ஆரம்பிக்கும். அதனால பொதுவாய் மற்றவர்கள் முன்னால் நான் நின்று பேசுவது கிடையாது. அந்த நாட்கள்ல அப்படியே நின்று பேச வேண்டும் என்றால் அந்த கீழே பாதத்துக்கு மேல கணுக்கால்ல இருந்து முட்டு வரைக்கும் துணியை சுத்தி வச்சிருப்பேன் 2 கால்லையும். அன்னைக்கு பேண்ட் ரொம்ப குறைவு, எல்லாம் கைலியா இருக்கும், இல்லைன்னா வேஷ்டியா இருக்கும். ரொம்ப குறைவு பேண்டுகள். எது போட்டாலும் அதை நான் சுத்தி வச்சிருப்பேன். ஏன்னா அந்த நீரெல்லாம் அது பிடிச்சுக்கிறோம். வீட்டில் வந்து இந்த பழைய போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டை கட்டியிருப்பாங்க காலில். உயரமாக தொப்பி வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கீழே அந்த பட்டை கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பல மருத்துவர்கள், எந்த இங்கிலீஷ் மெடிசனுக்கு டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க எழுதும் போதே சொல்லிடுவேன், டாக்டர் இதெல்லாம் போட்டிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, இது எக்ஸிமா, இதுக்கு கடைசி மருந்தே இதுதான், வேற கிடையாது அப்படிம்பாங்க. அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தவன். ஆனால் கர்த்தரை சரியாய் தேட கற்றுக்கொண்டேன். சில ஊழியர்கள் வந்து சொன்னார்கள். அதுக்கப்புறம் முழுக்கு ஸ்நானம் எடுத்தேன். சில சத்தியத்திற்குள்ளாய் கடந்த பிரேயருக்கெல்லாம் போய் உட்காருவேன். அதெல்லாம் தடை கிடையாது. நான் சரியாய் கர்த்தரை பிடித்து கொண்டேன். அதற்கப்புறம் சில ஊழியர்கள் ஜெபித்து எண்ணெய் கொடுத்தார்கள். அதை ஜெபித்து விசுவாசத்தோடு போட ஆரம்பித்தேன். கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவோ பணங்களை செலவு பண்ணோம். ஆமாம், ஒரு மாதம் காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றுல ஒரு கொட்டாங்குச்சி, ஒரு சிரட்டை வெறும் வயிற்றுல வேப்பெண்ணை குடிச்சிருக்கிறேன். ஒரு மாதம் 3 மாதம் உப்பு இல்லாமல் சாப்பிட்ருக்கிறேன் பத்தியம். யோசித்து பாருங்க, அதெல்லாம் எப்படி இருக்கணும். இவ்வளவு மருந்துகள் எல்லாம் செய்தேன், எதுலேயும் சுகம் கிடைக்கல. ஏன்னா கர்த்தர் எனக்கு ஒரு தூண்டில போட்டிருக்காருன்னு சொன்னா நான் என்னதான் பண்ணாலும் எப்படி வர முடியும்? வர முடியாது, வர முடியாது. கர்த்தரை சரியாய் ஆராதிக்க ஆரம்பித்தேன். கர்த்தரை பிடித்து கொண்டேன். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. என் கால் இன்னைக்கு முட்டுக்களை பார்த்தா அது பிளாஸ்டிக் கால் மாதிரி தான் தெரியும். ஒழுன்னு இருக்கும் பார்த்தா. ஏனென்றால் நான் கிறிஸ்தவ குடும்பமாயிருந்தாலும் ரட்சிப்பின் அனுபவத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அந்த முள்ளைத்தான் கர்த்தர் எனக்கு தூண்டிலாய் கொடுத்தார். அப்போ அந்த தூண்டில் மாட்டும் தூண்டில் போட்டாருன்னு சொன்னா அதுல ஏதாவது சில பாதிப்புகள் நமக்கு உண்டு. அதுக்கப்புறம் தான் உள்ள வர முடியும். அதோடு மாத்திரம் இல்லை, டிபி நோயினால் பாதிக்கப்பட்டவன். அப்பெல்லாம் நான் அந்த கர்த்தருக்குள் வரல. கிறிஸ்தவ குடும்பம் அவ்வளவுதான். டிபி நோயினால் பாதிக்கப்பட்டு 6 மாதங்கள் ஊசி போட்டிருக்கேன். ஒரு 2 கையில மாற்றி மாற்றி போடுவாங்க. எப்பவுமே அந்த ஊசி பாட்டில் என் கையில் இருக்கும். அதை எந்த ஸ்டாஃபுங்க எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் அவங்க ஊசி போட்டு விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மாதங்கள் போட்டேன். பேர் மறந்துருச்சு.
1.5 வருஷம் மாத்திரை சாப்பிட்டேன். ஐசோக்கின்னு ஒரு மாத்திரை மட்டும் பேர் ஞாபகம் இருக்குது, மற்ற மாத்திரைகள் பேர் மறந்துருச்சு. அதிலிருந்தும் கர்த்தர் எனக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்தார். ரத்த வாந்தி எடுத்த நாட்கள் உண்டு. சென்னைக்கு வந்ததுக்கு பின்னாடி போய் எடுத்து பார்த்தா நுரையீரல அந்த டிபி வந்ததுக்குள்ள தழும்பு கூட இல்லையே. ஒரு புண்ணு வந்த ஆறுனா அந்த தழும்பு இருக்குமா, அதே போல அந்த நுரையீரலையும் அந்த தழும்பு இருக்குமா, தழும்பு கூட இல்லையே, எப்படி டிபி வந்துச்சுன்னு சொன்ன அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ரத்த வாந்தி எடுத்தது எனக்கு தெரியும், இந்த ஊசி போட்டிருக்கிறேன், இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுருக்குங்கிறத சொன்னேன். என்ன செய்கிறீங்க? நான் இந்த மாதிரி இயேசுவானவரை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன்னு சொன்னேன். சொல்லிட்டு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருந்தேன். சேத்துப்பட்டில் இருக்கிற டிபி ஆஸ்பத்திரிக்கு போய் ஏன் சொல்ல வரேன், கர்த்தர் நம்மை அழைக்கிற விதங்கள் வேறு. வலை போடும்போது வரலன்னா நம்மை குறிவைத்து தூண்டி போடுவார். தூண்டி போடும்போது என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் உள்ள வந்து நம்ம நிலைச்சு இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். அப்ப இங்க வரும்போது கர்த்தர் நம்மை முன்குறித்தார். முதல்ல அவர் என்ன செய்தார்? நம்மளை முன்குறித்தார். இரண்டாவதாக அழைத்தார். மூன்றாவதாக நீதிமான்களாக்கினார். ஆமா, அவர் அழைத்தவர் அப்படியே நம்மளை விடல. நீதிமான் ஆக்கிய அழைத்தவர் நீதிமான் ஆக்கினார். தொடர்ந்து எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமைப்படுத்துவதுன்னா என்ன? பெருமைப்படுத்துவது, நம்மை பெருமைப்படுத்துவது. ஆமா, ஆரம்ப காலம் இங்க சபை ஆரம்பிக்கும் போது இது இயேசு கோயில்னாலும் யாருக்கும் தெரியாது, சர்ச் எங்க இருக்குனாலும் யாருக்கும் தெரியாது. பேய் ஓட்டுற கோயில்னா தான் எல்லாருக்கும் தெரியும். பேய் ஓட்டுற கோயில் எங்க இருக்கு? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி, புதன்கிழமை ஆனாலும் சரி, பிறகு அங்கே பேய் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எந்த நாளாலும் பேய் ஓடும். இதுக்கு பேரே பேய் ஓட்டுற கோயில் தான். அப்படி மாறிதான் கர்த்தர் அதை இங்கே நிலை நிறுத்தினார். அப்ப கர்த்தர் மகிமைப்படுத்தினார். வெளியிடங்கள்ல இருந்தெல்லாம் வருவாங்க அந்த நாட்கள்ல. எப்படி சொன்னாங்க? இல்லைங்க, ஒருத்தர் சொன்னாங்க அந்த மாதிரி இங்க போனா ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி, அதனால வந்தோம். அப்படி ஜெபித்து அனுப்பின நாட்கள் உண்டு. ஆமா, பல இடங்கள்ல கர்த்தர் நம்ம பேர் ஏதோ ஒரு விதத்துல பெருமைப்படுத்துகிறார், ஏதோ ஒரு விதத்துல பெருமைப்படுத்துகிறார். ஒரு இடத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் வந்து இருக்கிறாரு, பேரை சொல்லி. அவர் எங்க வந்திருக்கிறாரு, யாரு அப்படின்னாரு. ஏன்ட்டு கேட்டார், பாஸ்டர் அவர் வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், வந்திருக்கிறாரு அப்படின்னா. எங்க வந்திருக்கிறாரு? இந்த நிற்கிறாரு, இவர் தான் அப்படின்னா. ஏன்டா எட்வர்டு எங்க வந்திருக்கிறாருன்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? இல்லை, சின்ன சூழப்பள்ளத்தில் நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போவே உங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் குன்றத்தூரில் இருக்கிறேன், அதனால் உங்களை பார்த்ததில்லை, அதனால தான் கேட்டேன் அப்படின்னாரு. நிறைய இடங்களில் என் பேரை கேள்விப்பட்டவங்க இருக்கிறாங்க, என்ன யாருன்னு தெரியாது, என்கிட்டே கேட்டவங்க இருக்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் இப்படி பேருக்குள்ள ஒரு பாஸ்டர்கார் தெரியுமான்னு கேட்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஓ தெரியுமே அப்படின்னு. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறேன், அவ்வளோதான், அதோட போயிடுவேன். மேலும் கேட்டாதான் சொல்லுவேன் அது நான் தான் அப்படின்னு. இல்லைன்னா தெரியும், பார்த்துருக்கேன்னு போயிட்டே இருப்பேன். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? பெருமைப்படுத்துகிறார். நம்முடைய வேலைகளை கொண்டு, நம்முடைய தொழிலை கொண்டு, நம்ம படிப்பை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? பெருமைப்படுத்துகிறார். அப்ப கர்த்தர் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அதை நம்ம விசுவாசிப்போம். நம்ம வெறுமனே அழைக்கல, நம்ம அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்போ நீதிமான் ஆக்கினவர் என்ன செய்கிறார்? நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்மை மகிமைப்படுத்தினார். மத்தேயு 22:14 கூட வாசிங்க. மத்தேயு 22:14. அந்தபடியே
அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்தான். ஆமா, கர்த்தர் நம்மை அந்த சிலராய் இருக்கிறதிலே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நம்மை மகிமைப்படுத்தும்படி நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்தார், நம்மை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகினால் இதை கடந்த வாரத்தில் பார்த்து தொடர்பு அப்படி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அடுத்து இன்றைக்கு வேறொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்தில் 137 வாசிக்கலாம். அப்படியே கிருபை நம்ம என்ன செய்யும். 137 சங்கீதத்தில், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அல்லேலூயா. திரளான மீட்பும் உண்டு. மீட்பு என்றால் என்ன? மீட்பு என்றால் விடுதலை. விடுதலை என்றால் ரட்சிப்பு. ஆமா, 10th இருந்து 10ஆம் வகுப்புல இருந்து விடுதலை, 12ல இருந்து விடுதலை. இனி திரும்ப அதுக்குள்ள போக முடியுமா? நீங்க நினைச்சாலும் போக முடியாது. இனி நினைச்சாலும் போக முடியாது. ஆமா, ரிசல்ட் வந்துருச்சா உங்களுக்கு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனாம் தேதி? 14. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாஸ் பண்ணிடுவேன். மார்க் தான் என்னன்னு தெரியாது, அதான் முதர்ந்த மார்க் இப்போ வருமானம் தெரியாது, ஆனால் பாஸ் பண்ணிடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப நீ அதில் போய் உட்கார நினைச்சாலும் முடியாது இல்லையா? ஒரு மீட்பு, ஒரு மீட்பு. ஏதோ ஒரு இடத்துல நினைக்கிறேன், இங்கே யாரோ என்ற ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. திருமணம் செய்து விட்டு அவங்க 2-3 பிள்ளைகள் ஆயிடுச்சு. பல வருஷங்கள் ஆயிடுச்சு. பல வருஷங்கள் ஆனவுடனே புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனை அவங்களுக்குள்ள போட்டு, இனி எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீங்கள் கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி நடந்திருக்குது. வீட்டில் இருந்து வந்துருக்குறாங்க. வந்ததில் அப்பாவா அண்ணனான்னு தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கூட்டு போயிடுறோம், நாங்கள் கூப்பிட்டு போயிடுறோம், உங்களுக்குள்ள இவ்வளோ கூட்டு போன அவ்வளோதானே, நாங்கள் கூட்டு போயிடுறோம். உங்ககிட்ட எப்படி கொடுத்தோன்னா அப்படி என்கிட்ட கொடு. உங்ககிட்ட நான் எப்படி கொடுத்தனோ அப்படியே என்கிட்ட கூட நான் கூட்டு போறேன் இப்போ அப்படி. நானா எப்படி நடக்கும் இது? நடந்த ஒரு சம்பவம் யாரு சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மதுரை வாயில்லையோ எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க. இது நடக்கிற சம்பவமா? நடக்காது. அவ ஏற்கனவே 3-4 பிள்ளைகளுக்கு பெற்று எடுத்துட்டா. சரீர உருவத்துடைய அமைப்புகள் மாறுபட்டிருக்கும். எப்படி திரும்ப அதே மாதிரி அவங்க கொடுக்க முடியும்? அதுக்கப்புறம் பேசி எடுத்து சமாதானப்படுத்தி விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த சம்பவங்கள் வந்தது. சிலர் அப்படியெல்லாம் யோசிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இது இப்போ இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இது இப்போ நடந்தது இல்லை இல்லையா? அப்போ இந்த மீட்பு என்பது ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம அடைபட்டு கிடக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் இருந்து நம்ம விடுபட முடியாம இருக்கிறோம். அந்த காரியத்தில் இருந்து நம்ம வெளியிலே கொண்டு வர்றதுக்கு பெயர் தான் மீட்பு. பாவத்தில் இருந்துங்கிறது மாத்திரம் இல்லை, அநேக காரியங்களிலிருந்து மீட்கும்படி அவரிடத்துல திரளான மீட்பு இருக்குதான். ஏன் திரளான மீட்பு இருக்கு? திரளா நம்ம அப்போ அடப்பட்டுக்கிட்டே கிடக்கிறோம். ஒரு நாள்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளவு காரியத்தை நம்ம 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 எதிர்பார்க்காத காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். நாமே விரும்பாத காரியங்களை எவ்வளவு செய்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்கள் விரும்பாத காரியங்களை எவ்வளவு செய்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பாருங்களேன், எவ்வளவு காரியம் நம்ம செய்யறோம். 1-2 இல்லை, எத்தனையோ காரியம். ஒரு நாளைக்கு தான் நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் திரளான மீட்பை அங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட
அந்த திரளான மீட்பு இருக்கிறதுனால தான் அந்தந்த நேரத்திற்கு அந்தந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா, நம்மை தைரியப்படுத்துகிறார். இந்த கொத்தனார் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே குளிர் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம சகோதரன் சாமுவேல் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு, குளிர் என்கிட்ட தாரம் பார்த்துன்னு சொல்லி. நானும் கேட்கல, விட்டுட்டேன். ஒன்று வாங்கினேன், வச்சிருக்கிறேன், அது வேறு. ஒரே குளிர் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வித்தியாசம் இவ்வளவு பெரிய குளிர் கூட வச்சிருப்பாங்க. இவ்வளவு பெருசு இருக்குல்ல, இவ்வளவு பெருசு கூட இருக்கும் அந்த குளிர். இந்த குளிர் வச்சு தான் அந்த இடத்துக்கு செய்ய முடியும், பெருசு வச்சு செய்ய முடியாது. பெருசு வைக்கிற இடத்துல இதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு 4-5 குளிர் வச்சிருப்பாங்க. இந்த தையல் மிஷின் தைக்கிறவங்க எத்தனை வகையான ஊசி வச்சு தைக்கிறீங்க? 18, 20, 19, 25 எல்லாம் நம்பருங்க. அதில் பலவிதமான ஊசிகள் உண்டு. அந்த ஊசிகளை வச்சு தான் தைப்பாங்க. இந்த கார்பெண்டர் எடுத்தீங்கன்னா அந்த உளி, ஒரே உளி வச்சு அடிக்க மாட்டாங்க, பலவிதமான உளி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்திற்கு எதை போட்டா அது சரியாகும் என்பது அவர்களுக்கு தெரியும். இத்தனையும் அவங்க கையில் இருக்கும். இது இருந்தாதான் ஒரு வேலை சரியாய் முடியும். இந்த சிசர் வெட்டுறவங்க கூட ஒரே சிசர் வச்சு எல்லாத்தையும் வெட்ட முடியாது. ஒரு இடத்துக்கு ஒரு சிசர் வெட்டுவாங்க, சில நேரம் அதை போட்டு வேற சிசர் எடுத்து வேற இடத்துக்கு வெட்டுவாங்க. ஏன்னு கேட்டா, இல்லை இந்த சிசர் வெட்டினா தான் இது நம்முடைய வாட்டத்துக்கு அது வளைஞ்சு கொடுக்கும், இல்லைன்னா வராதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு தொழில் செய்யறவங்க பலவிதமான அவர்கள் கைக்கு உபயோகமான பொருள்களை வைத்திருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரும்படி, ஒரு சீருக்கு கொண்டு வரும்படி. அதே போலதான் தேவன் திரளான மீட்பு, ஒரு மீட்பு அல்லது எந்த நேரத்திற்கு எந்த மீட்பை என் பிள்ளைக்கு கொடுக்கணும், எந்த சூழ்நிலையில எந்த மீட்பை போட்டா என் பிள்ளைகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அறிந்து அவருடைய கையில அநேக மீட்புகள் உண்டு. அல்லேலூயா, அந்த திரளான மீட்பு நமக்கு பெருகும். ஏன்னா எபேசியர் 1:8 போல வாசித்தது போல கிருபைகள் பெருகும். அப்ப திரளான மீட்பு நமக்கு பெருகும். 2வது 119:76 வாசிக்கலாம். 119:76. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உம்முடைய கிருபை என்னை தேற்றுவதாக. தேற்றுவதுனா என்ன? ஆறுதல் படுத்துறதுன்னு வராது, தைரியப்படுத்துறது. தைரியப்படுத்துறது, தைரியப்படுத்தும் போது தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அங்க வரலாம். அப்ப தேற்றுவது என்பது நம்மை தைரியப்படுத்துறது. இதுதானே இந்த பிரச்சனையா, இந்த பிரச்சனைக்கு போய் நீ யோசித்துக்கிட்டு இருக்கிறிய, இதை காட்டிலும் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்றிய, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு, இதெல்லாம் சரியாயிரும் என்று சொல்லி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போன்று நம்மை மன ரீதியிலே தைரியப்படுத்துறது. அருகாமையில் கூப்பிட்டு உட்கார வைத்து நம்மை தைரியப்படுத்துவது, வார்த்தைகளை கொண்டு தைரியப்படுத்துவது, இதுதான் தேற்றுவது. அப்ப எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் நம்ம வேதனைக்குள்ள கடந்து போறோமோ அந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர் நம்மை தேற்றக்கூடியவராய் இருக்கிறார். அவர் தேற்றவாளனாய் இருக்கிறார். பரிசுத்தாவிக்கு இன்னும் ஒரு பெயர் தேற்றரவாளன். ஆமா, அவர் நான் போனால் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவார்னு இயேசுவானவர் சொல்லுகிறார். அவர்தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இருக்கிறார்கள். மூன்று நாட்கள் 3 காலங்களிலே 3 விதத்திலே செயல்படுகிறார்கள். மூவரும் ஒருவர். காஃபி என்றால் என்ன? காப்பினா என்ன? காப்பி தாங்கிறீங்களா? காப்பினா குடிக்கிறதா? பால்ல காப்பி தூள் போட்டு சக்கரை போட்டா அவ்வளவுதான். பால், சக்கரை,
காபி தூள். இது 3 போட்டு கலந்தோம்னா என்ன? காஃபி. இது 3 தனியா வச்சுக்கிட்டு நான் காபி குடிக்கணும், எப்படி குடிக்கிறது? சில வேளை அந்த பெரிய ஹோட்டலுக்கு போனால் அப்படி வந்து கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். காபி தூள் தனியா, அதான் டீக்கு தான் இப்போ இந்த துணியில் போட்டு அடிக்கிறது வச்சுருக்கானுங்கள்ல, இதெல்லாம் சக்கரை இதெல்லாம் தனியாக வச்சு உனக்கு வேண்டிய அளவுக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி, இல்லையா? ஆனால் இது 3 தனியாக இருக்கும்போது நம்ம காஃபினா சொல்ல முடியாது. இது 3 ஒன்று சேரும்போது காப்பி தூளாய் மாறுகிறது. அதே போல பிதா குமாரன் பரிசுத்தாவியான ஒருவர் 3 விதத்தில் அங்கே அவர் செயல்படக்கூடியவராய் இருக்கிறார். தேவனாய் இருந்தார், பின்பு இயேசுவானவராய் இருந்தார், இப்பொழுது பரிசுத்தாவியானவராய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகினால் தேற்றரவாளன் நம்மை தைரியப்படுத்தக்கூடியவர். எந்த நேரத்தில் தைரியப்படுத்தணும்? இந்த நேரத்தில் பாஸ் பண்ணியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கலக்கம், நான் எதிர்பார்க்குற கோர்ஸ் கிடைக்குமா? கிடைக்கும், விசுவாசிப்போம். நான் எதிர்பார்க்கிற கோர்ஸ்க்கு எனக்கு நடக்குமா? நடக்கும், விசுவாசிப்போம். ஆமா, இமான் லைலா காலேஜுக்கு போகும்போது அதில் எவ்வளவு சிரமப்பட்டோங்கிறது தெரியும். ஏற்றால 1.5 மாதத்துக்கு மேலே அங்கே தான் மதியான சாப்பாடு அங்கே ஒரு ஹோட்டல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சனி ஞாயிறு தவிர அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருப்போம். அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, டாக்டர் வின்சன் ஒருத்தர் இருந்தார், அவர் பேரை சொல்லிக்கிட்டு நீங்கள் ஏன் அங்கே வர்றீங்க, நீங்கள் போங்க வீட்டுக்கு, உங்களுக்கு வீடு தேடி வரும். ஏன்னா அந்த பிரின்சிபால் மாறி இருந்தார், புது பிரின்சிபால், ஆனாலும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பிரின்சிபால் மேஜர் மேலே தான் தம்பி இமானுடைய அப்ளிகேஷன் இருந்துச்சு. இவர் சொல்லும்போது உங்கள் அப்ளிகேஷன் தம்பி ஆகுது, இமான் அப்ளிகேஷன் அங்கே தான் இருக்குது டேபிள் இருந்தால் எடுத்தார் அவர் முன்னாடி இருந்தேன். ஆமாம், கேட்கும்போது எந்த அங்கே இருக்கிற மற்றவங்கள்ட்ட போனாலும் டாக்டர் வின்சென்ட் பேரை சொல்லிட்டு ஏன் நீங்கள் எங்கேயே காத்திருக்கிறீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு அட்மிஷன் வீடு தேடி வரும் அப்படின்னாங்க. இருந்தாலும் எங்களுக்கு மனசு எப்படி ஒத்துக்கிறோம்? இன்னொரு ஊழியக்காரர் உடன் இருந்தார், 3 பேர் அங்கே போய் உட்காருவோம். லைலா காலேஜுக்கு பின்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுவோம், திரும்ப வந்து உட்காருவோம், திரும்ப அங்கே வருவோம். திடீர்னு இதுக்கு கிண்டிக்கு போவோம், அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது அவருக்கு, அங்கே பார்ப்போம். என்னையா நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் வேண்டாம் பார்க்க வேண்டாம், கொடுத்துட்டீங்களா நீங்கள் போங்க அம்பாரு, திரும்ப வருவோம். எதிர்பார்த்தது பிகாம், 2 மாதம் கழிச்சு பிகாம், 1.5 மாதமாக என்னமோ கழிச்சு பிகாம் தர்றேன்னு நாங்கள் கூப்பிட்டேன். இமான்லாம் வேண்டாம், நான் ஃப்ரெஞ்சை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சிலே நின்னதுனால இன்னைக்கு ஃப்ரெஞ்சு அடிஷ்னல் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் இப்போ பழக்கத்தில் இருக்கா? அந்த பைபிள் ஒன்று ஆன்லைனில் கூட இருக்கானது இல்லை. நான் இங்கே எல்லா பைபிள் சொசைட்டிலும் கேட்டேன், இங்கே கிடையாது. ஃப்ரெஞ்சு பைபிள் ஒன்று வாங்கணும்னு போய் தேடினேன். சில வேளை பாண்டிச்சேரியில் இருக்கலாம், ஏன்னா அங்கே ஃப்ரெஞ்சு இருக்கிறதுனால. அந்த பைபிள் ஒன்று வாங்கி அதை பார்த்தா தான் உனக்கு இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வந்து இப்போ அந்த ஃப்ரெஞ்சில் வந்து லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் இருக்க மாதிரி ஃப்ரெஞ்சில் லிட்ரேச்சர் அது. அதோடு அதில் லிட்ரேச்சர் ஆகிறதுக்குள்ளே இன்னும் ஒரு வருஷ கோர்ஸ் அது செப்பரேட்டாக. ஃப்ரெஞ்சில் படித்தது, ஃப்ரான்ஸில் படித்தது, இங்கே இருந்தே ஃப்ரான்ஸில் கொஸ்டின் ஆன்சர்லாம் அவர் அங்கே படித்தது, எழுதுனது மாத்திரம் இங்கே போகுது, அது ஒரு கோர்ஸ். இதெல்லாம் படித்து வந்தது. அப்போ எதிர்பார்த்து அந்த கோர்ஸ் கிடைத்தது பிகாமே. வேண்டாம் இதிலே நின்றுக்கிறேன், இது எனக்கு விருப்பமாக இருக்குது பிடித்தமாக இருக்குன்னு சொன்னனால அதில் இருந்து வெளியே வந்தது. லைலாவில் படிக்கிறவங்க 99 பேர் நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாமே அது சினி ஃபீல்ட்லேயோ அரசியல்லையோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் லைலா காலேஜாக இருக்கும். மெஜாரிட்டி லைலாவாக இருக்கும், ஒரு 75% லைலாவாக இருக்கும். அதனால் என்ன, நான் கிடைக்கிற சீட்டு கிடைக்குமா? கிடைக்கும், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு சொந்தக்கார பையன் தான் ஒரு பையன், சித்தப்பா தம்பி என்ன செய்கிறான், லைலோவில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் இருந்து இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதாக இருக்கிறான், ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு அவன் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ப்ரொஃபஸராக இருக்கிறான். அவன் சொன்னான், சித்தப்பா எந்த கோர்ஸ் கேட்டாலும் விடுங்க சித்தப்பா, எது கேட்டாலும் அதில் விடுங்க சித்தப்பா, எல்லா கழுதையும் ஒன்று தான், எந்த கோர்ஸ் கிடச்சதோ அதில் விடுங்க சித்தப்பா, இதுதான்லாம் நீங்கள் கணக்கு பண்ணாதீங்க, படிக்கிற பிள்ளைங்க எதுலேயும் படிக்கிறோம்.
எதில் படித்தாலும் நீங்கள் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு. ஒய்ஃப் வந்து பாரதி கலைக்கல்லூரியில் ஒர்க் பண்ணுறா. நான் வந்து இங்கே கிண்டியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நம்மை தேற்றுகிறார். எந்த நேரத்தில் நம்ம கலங்கி போய் இருக்கிறோம், நம்ம சில சூழ்நிலை குறித்து கலங்குவோம். இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியலையே, தெரியாம தலையை விட்டனே, இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், என் குடும்பத்தில் எப்படி சூழ்நிலைகள் இருக்க நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்க நான் என்ன செய்வேன். கலங்குற சூழ்நிலைகள். நீ கலங்காத. கர்த்தர் நம்மை தேற்றக்கூடியவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டாரு. நம் கண் கலங்கும் போதெல்லாம், இருதயம் உடையும் போதெல்லாம் அவர் நம்மோடு இருந்து நம்மை தைரியப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதை நிச்சயமாய் செய்வார். அப்ப இந்த தேற்றக்கூடியது அவருடைய கிருபையினால் பெருகும். தேற்றக்கூடியது கிருபையினால் பெருகும். இந்த ஆறுதல் படுத்துறதுக்கும் தேற்றதுக்கும் தான் அன்னைக்கு ஆட்கள் இல்லை. அதைத்தான் அன்னைக்கு அநேகர் எதிர்பார்க்கிறது. எனக்கு தைரியமான வார்த்தை சொல்ல யாரும் இல்லைங்க, என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு ஆள் இல்லைங்க, எல்லாத்துக்கும் வர்றாங்க, இதுக்கு வரலங்கன்னு சொல்லி துக்கமா இருக்கிற சூழ்நிலையில இருப்பா என்று சொன்னால், என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தகப்பனும் நம்ம கைவிடலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாள் நம்ம என்ன செய்யறது இல்லை, கைவிடுறதே இல்லை. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க மறித்து பல வருஷங்களாச்சு, ஏப்பா நீ பசிக்குதுன்னா கூட யார்த்தையும் கேட்க மாட்டேயே, நீ எப்படிப்பா வாழ போற, நீ பசிக்குதுன்னா கூட. ஏன்னா வீட்டிலே நான் கேட்க மாட்டேன். நான் உடன் பிறந்த என்னோட பெற்றோர்கள் இருந்த காலத்தில் அங்கே கூட பசிக்குது எனக்கு சாப்பாடு கொண்டு நான் கேட்டதே கிடையாது. எனக்கு ஞாபகம் இல்லை இதுவரைக்கும். இங்கே வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்லியிருக்கனால சாப்பிட்றேன், சாப்பிடாம இருக்க முடியாது, சாப்பிட்றேன். ஆனால் பசிக்குதுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? இல்லை, சாப்பிட்றேன். ஆமா, பசிக்குது சாப்பாடு கொடு அப்படின்னா கேட்டது கிடையாது. சாப்பிடுவோமா அப்படின்னு வேணா கேட்பேன், பொதுவா சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்பேன், அவ்வளவுதான். அது ஆரம்பத்துல இருந்து எனக்கு வந்த பழக்கம். அது வெளியில போனாலும் அந்த சூழ்நிலை தான், உள்ள இருந்தாலும் அந்த சூழ்நிலை தான். அப்போ நம்மை தேற்றக்கூடியவர், நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதுதான். எந்த நிலைமையில இருக்கிறோம் அதற்கு தகுந்தாற் போல கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், தேற்றுகிறார். ஒவ்வொருவருக்கும் அவருடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல, அவருடைய நிலைமைக்கு தகுந்தாற் போல, அவர்களுடைய படிப்புக்கு தகுந்தாற் போல, அவருடைய சரீரத்திற்கு தகுந்தாற் போல, வயதிற்கு தகுந்தாற் போல அவர்களை தேற்றக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேற்றுதல் பெருகும், தேற்றுதல் பெருகும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். புலம்பல் 3:22 வாசிப்போம். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய புலம்பல். ஒருத்தர் கண்ணு கூட தட்டுப்படலையாதே. பழைய ஏற்பாட்டில் இருக்கும், அதே புதிய ஏற்பாட்டில் வராது புலம்பல். மூணு 22. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. நிர்மூலம் என்றால் என்ன? நிர்மூலம்னா ஒண்ணும் இல்லாம போறது. நம்மளை பார்த்து எத்தனை பேர் சொல்லி இருப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லி இருக்கலாம், நமக்கு நெருங்கின நண்பர்களாக இருந்தவர்கள் சொல்லி இருக்கலாம், நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி இருக்கலாம், நீ நாசமா போவ, நீ மண்ணா போவ, நீ நல்லா இருக்க மாட்ட,
இதெல்லாம் என்ன சொல்றது? சொல்லக்கூடிய வார்த்தைகள். இப்படி எத்தனையோ வார்த்தைகள் உனக்கு நேரம் வந்திருக்கலாம். நம்ம என்ன ஒண்ணும் இல்லாம ஆயிட்டோம்? இல்ல. நம்ம என்ன நிர்மூலமா ஆயிட்டோம்? இல்ல. யார் என்ன காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இந்த பையன் ஜபத்துக்குன்னா வந்து உட்கார மாட்டான், 2 பையன் ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். அதில் இந்த பையன் 2வது பையன் ஜபத்தில் வந்து உட்கார மாட்டான். அதனால் எங்கள் பாஸ்டர் வந்து இவனை சபிச்சுட்டு போயிட்டாரு, சாபம் போட்டு போயிட்டாரு இவனுக்கு. அதே எங்களுக்கு பெரிய துக்கமாக இருக்குது. ஜபத்தில் உட்கார மாட்டேன்றான், அது நல்லா இருக்க மாட்டான் பாருன்னு சாபம் போட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் யாருன்னு சொன்னால் இங்கே ஒரு சிலருக்கு தெரியும் அந்த குடும்பம், அதனால வேண்டாம் அது யாருன்னு. நம்ம சபைக்குள்ள வர்றவங்க இல்லை. சபைக்குள்ள வர்றவங்கன்னா நான் தானே சபிக்கணும், அவங்க இல்லை. நான் யாரையும் அப்படி சபிக்கிறவங்க இல்லை. வேதவசனத்தை சொல்லி கடிந்து கொள்ளுவேன். அப்புறம் ஏன்ட சொல்லி ரொம்ப துக்கப்பட்டாங்க, அழுதாங்க அந்த குடும்பத்தார். நான் சொன்னேன், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. வாலிப பையன் அவனை எந்த விதத்தில் கூப்பிடணுமோ, எந்த சூழ்நிலையில் கூப்பிடணுமோ அந்த சூழ்நிலையில் கூப்பிட்டு அவங்கள உட்கார வைக்கணும். சபிக்கிறதுனால அவங்க ஒன்றும் வந்துட போறதில்லை. அவங்கள சபிக்க கூட ஆலோசனைகளை சொல்லணும். நல்ல ஆலோசனைகளை சொல்லி அவர்களை அழைத்து உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் அவர்களை சொல்லி தைரியப்படுத்தி விட்டு கிடந்தேன். திரும்ப கொஞ்ச நாள் அவங்களோட ஜபத்துக்கு போனேன். போகும்போதெல்லாம் எத்தான் சொல்லுவாங்க, சொல்லி தைரியப்படுத்தி விட்டு வந்தேன். அந்த பையன் படித்து முடித்து இருக்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு தொடர்பு கிடையாது. ஏன்னா பொதுவாக நம்ம சபைக்குள்ளே தொடர்ந்து வரலான்னு சொன்னால் அவங்கள போய் நான் சந்திக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. ஆமாம், வருவார்கள் என்றால் அவர்களை போய் நான் சந்திப்பேன். அவர்கள் வரவில்லை என்றால் அவர்களை போய் நான் சந்திக்கிற பழக்கம். 1 முறை 2 முறை அப்படி வரக்கூடியவர்களை தொடர்ந்து சந்திப்பேன். அவர்கள் அப்படியே நின்று விடுவார்கள் என்று சொன்னால் திரும்ப போய் 1 முறை 2 முறை அவங்கள சந்தித்து ஏன் எதுக்குன்னு விசாரிச்சுட்டு வருவேன். அதுலேயும் அவர்கள் வரலன்னா அப்படியே விட்டுருவேன். என்ன, எனக்கு ஒன்று தெரியும், பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். இந்த சபைக்கென்று பிதா நடாத அந்த நாற்றுகள் நிச்சயமா இங்கிருந்து பிடுங்கப்படும். பிதா நட்ட நாற்றாய் இருந்தால் அது பிடுங்கப்பட்டாலும் திரும்ப இங்கே தான் வந்து வளரும். அது எனக்கு தெரியும். அதனால நான் அதை பெரிதாய் கண்டுகொள்றது இல்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. நிர்மூலமாகிறதுனா ஒண்ணுமே இல்லாம போறது. நமக்கு வந்த வியாதிகளுக்கு நம்ம எத்தனை முறை செத்து பறந்துருக்கணும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு வந்த வியாதிகளுக்கு, இல்ல நமக்கு குடும்பத்தில் வந்த போராட்டங்களுக்கு எத்தனை முறை நம்ம செத்து விழுந்திருக்கிறது, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவ்வளவு போராட்டங்கள் நம்முடைய குடும்பத்தில், அவ்வளவு பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில். பொருளாதாரத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் எவ்வளவு தடைகள். யாரெல்லாம் நம்மை கைதூக்கி விடுவார்கள் நம்பினோமோ அவர்கள் எல்லாம் நமக்கு விரோதமாய் வந்து நம் முன்னாடி நம்ம ஏளனமாயும் கேவலமாயும் பேசின நாட்கள் உண்டு. அந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தர் நம்மளை கைவிடலை. அல்லேலூயா. இந்த 8ஆம் தேதி நர்மாப்பள்ளம் நீலாவதி வீட்டினுடைய பால் காய்ச்சறதுக்காக அழைச்சிருந்தாங்க, போயிருந்தேன். ஏன்னா அவங்க ஏன்ட்ட தான் தேதி கேட்டாங்க. நீ சொல்லுமா, நான் வந்துட்டு வந்துடுறேன். 1 மாதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 1 மாதமா நீ எந்த தேதி சொல்கிறேன் நான் வந்துடுறேம்மா, எந்த நாள் சொல்கிறேன் வந்துடுறேன்னு சொல்லுமான்னு. திரும்ப பாஸ்டர் நீ தான் தலைமை பாஸ்டரு, நீ தான் தேதி சொல்லணும், நீ தான் வரணும், நீ தேதி சொல்லு. அப்படி தான் பேசுவாங்க. அவங்க நீ தேதி சொல்லு அப்படின்னாங்க. யோசித்து பார்த்துட்டு சரி 8ஆம் தேதி வரேன்னு சொல்லியிருந்தேன். 8ஆம் தேதி போயிருந்தேன். இந்த அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வீடு ஒன்று கிடச்சிருக்குது. பின்னாடி கொஞ்சம் இவங்க பணம் செலவு பண்ணி ஒரு வீடு போடுறாங்க. அந்த சின்ன வீடாக இருந்தாலும் நல்ல வீடு. போய் உட்கார்ந்தவொடனே சுற்றி பொறாமை ஆயிடுச்சு பாஸ்டர். எல்லாம் சொந்தக்காரங்க, வேற இல்லை. எல்லாம் நம்ம எல்லாம் அந்த பெண்ணு கொடுத்தவங்க, பெண்ணு எடுத்தவனுங்க எல்லாம் ஒரே சொந்தம். எல்லாம் ஒரே பொறாமை எல்லாரும்.
நான் சொன்னேன், அவங்க பொறாமப்படுறத குறித்து நீ கவலைப்படாதம்மா. பொறாமை வரத்தான் செய்யும், பொறாமை வரத்தான் செய்யும், அது நம்மளை ஒன்றும் செய்யாது. 4 பேர் கூடுறாங்க அங்கே. நீலாவதி மகள் பொன்னி, ஒரு வயதான ஒரு தாய் கும்பிட்டுக்கிட்டே ஒரு தடவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அது ஒரு வாலிப பையன். 4 பேர். இந்த 4 பேருக்கு ஆராதனை இது நீலாவதியை நடத்துது. அதே ஜெபம் பண்ணும், அதே வேதவசனத்தை சொல்லும், பிரசங்கம் பண்ணும். அவங்களே திருவிருந்து கர்த்தருடைய பந்தி எடுத்துக்கிடுவாங்க. ஆமாம், ஏன்னா அதோடைய வைராக்கியம். ஏன்னா அந்த ஊரில் அது ஒன்று தான் கிறிஸ்தவர்கள், வேறு யாரும் இல்லை. அந்த ஊருக்குள்ளே வேறு யாரும் போக முடியாது, கிறிஸ்தவங்க. அதனால அவங்க இன்னும் தைரியமாக செய்கிறாங்க. எல்லாம் என் வீடு, நான் செய்கிறேன், எல்லாம் சொந்தக்காரன் தானே, நான் அப்படி தான் செய்வேன். நீ ஏசுநாட்டவா உனக்கு நல்லாகும், ஒரு 4 வாரம் வந்து உட்காருன்னு சொல்ல நீ வரமாட்டேன்றிய அப்படிங்க. 4 வாரம் வந்து உட்காரு உனக்கு நல்லாகிறன்னு சொன்னால் வரமாட்டேன்றியங்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட. நீ பொறாமப்படுற, மற்றவங்களும் சொல்லி சுற்றி பொறாமப்பாச்சு. நான் சொன்னேன், பொறாமை இருக்கும். 1 மாதத்துக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் பொன்னி மகளுக்கு திருமணம், ஒரு புதன்கிழமை இருந்தது. நான் சொன்னேன், ஒரே மாதத்தில் ஒரு திருமணத்தை பண்ணி இருக்கிற, வீட்டை கட்டி இருக்கிற, பொறாமை இருக்கும், நீ அதை குறித்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 26:4 வாசிங்க. 26:4 ஆதியாகமம் 26:4மா 26 வாசே. 10 இல்லையே. இல்லை 26 26:14 வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். இந்த பெலிஸ்தர் யார்? இவன் அந்த ஊர்ல தங்குறதுக்கு அனுமதி கொடுத்தவர்கள். நீங்க 1வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. ஈசாக்கு ஊரு விட்டு ஊர் போகும்போது நீ எங்க ஊர்ல தங்கிக்கணும் அனுமதி கொடுத்தவர்கள். அதோட அந்த ராஜா இந்த ஈசாக்குக்கு விரோதமாய் யாரும் எந்த கிரியையும் செய்யக்கூடாது என்று ஒரு கட்டளை போட்டவன். அப்படிப்பட்ட இடத்துல தான் பஞ்சகாலத்தில் அவன் விதை விதைக்கிறான். பஞ்சகாலத்தில் விதை விதைக்கும் போது கர்த்தர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதிக்கிறான். இவனுடைய ஐஸ்வர்யம் பெரிதாய் மாறுகிறது. ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் வேலைக்காரர்களும் அதிகமானதுனால இவன் மீது பொறாமை கொண்டார்கள். இந்த வசனத்தை சொல்லி மற்றவங்க உன் மீது பொறாமைப்படுறாங்கன்னா நீ வளர்ந்துகிட்டு இருக்கிறன்னு அர்த்தம், நீ கவலைப்படாதன்னு சொன்னேன். அல்லேலூயா. உன் மீது ஒருவர் பொறாமைப்படுகிறார்கள் என்று சொன்னான். உன் சொந்தக்காரங்களா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்ல உறவின் முறைகளா இருக்கட்டும், இல்ல அடுத்தவர்களா இருக்கட்டும், யாராய் இருந்தாலும் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்று சொன்னால் நீ எப்படி இருக்கிறாய் என்ற அர்த்தம்? ஆசீர்வாதத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறாய் என்ற அர்த்தம். அது இல்லாத வரைக்கும் உன்னை குறித்து ஒன்றும் பேச மாட்டான், உன்னை பார்க்கவே மாட்டான். உன்னை பார்த்தா அவனுக்கு செலவுன்னு திரும்பிட்டு போயிடுவான். ரொம்ப கீழே போயிட்டா சொல்லுவான், இவனுக்கு வேணும், இவளுக்கு வேணும், இது பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ வளரும் சூழ்நிலையில அவர்கள் பொறாமைப்படுவார்கள். அப்ப நீ ஒரு வளர்ச்சியை கண்டு கொண்டு இருக்காய் என்று சொன்னான். உனக்கு பொறாமை வரும், உடைய வாழ்க்கையில் பொறாமை வருகிறது என்று சொன்னால் நீ வளருகிறாய் என்ற அர்த்தம். இந்த பொறாமை உன்னை ஒண்ணுமே செய்யாது. அந்த பொறாமை உனக்கு ஆசீர்வாதமா மாறும். ஏன்னா தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவே. உனக்கு விரோதமாய் வர பொறாமையும் உனக்கு விரோதமாக வர சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவர். மறந்து போகாதே. அல்லேலூயா. அவர்தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவர்தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆமா, பல பொறாமைகள் வரலாம் உனக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல, டே நீ எல்லாம் பாஸ் பண்ணிட்டியாடா,
நீ எப்படா பாஸ் பண்ண? உன்னை கால நல்லா படிக்கிறவன்டா, நானே பாஸ் பண்ணலடா, நீ எப்படா பாஸ் பண்ண? பொறாம கொள்ளுவாங்க. அவங்க இன்னும் பொறாம கொள்ளும்படி கர்த்தர் இன்னும் உயர்த்துவார். அல்லேலூயா. இதுதான். அப்ப நம்முடைய வேலைகளாகட்டும், தொழிலாகட்டும், பொருளாதாரம் ஆகட்டும், கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்தக்கூடியவர், நம்மை காத்து கொள்ளக்கூடியவராக அங்க வாசிக்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை காத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த நிர்மூலமாகாமல் காத்து கொள்ளக்கூடிய கிருபை இன்னும் பெருகும். அல்லேலூயா. அப்படி என்றால் திரளான மீட்பு கொடுக்கும்படி அவருடைய கிருபை பெருகும். நம்மை தைரியப்படுத்தும்படி, நம்மை தேற்றும்படி அவருடைய கிருபைகள் பெருகும். நாம் நிர்மூலமாகாதபடி இருக்க அவருடைய கிருபைகள் அதிகமாய் பெருகும். இதை விசுவாசிப்போம். கர்த்தர் நல்லவர். அப்படியே முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடு கூட வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் இன்னும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.